மாடை ரிட்டர்ன் அனுப்பாதீங்க தயவுசெய்து. மாடு ஓனர் உரிமையாளர்கள் ஆதரவாளர்கள் உங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. ஓடக்கூடாது. அந்த சந்தன கொம்பு மாடு வருது, புள்ளிவார மாடு வருது. மாட்டின் ஓனர்கள் பிடிச்சுங்க. அந்த ரன்வேல யாரும் கவனக்குறைவா நிக்காதீங்க. அன்புக்குரிய இளைஞர்களே, மாட்டின் உரிமையாளர்களே, ஆதரவாளர்களே, மிக மிக ஆபத்து நிறைந்த பகுதியாக அந்த பகுதி கருதப்படுகிறது. மாடு வர பகுதி, ரன்வே பகுதி ஆபத்து நிறைந்த பகுதி. அதே போல இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுமே மிக மிக ஆபத்து நிறைந்த பகுதி. இதுல பணியில் இருக்கும் காவலர்களும் சரி, மாட்டின் உரிமையாளர்கள், ஆதரவாளர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே மிக மிக கவனமா இருந்து செயல்படுங்க. எந்நேரமும் எந்த மாடு எந்த திசையை நோக்கி வரலாம், அதற்கு நம்மளை தற்காத்துக் கொள்ளும் விதமாக கவனமாக இருக்கணும். வீரமா இருக்கணும், விவேகமா இருக்கணும். கவனக்குறைவா இருக்காதீங்க. வேமா ஓடுங்க. பின்னாடி மாடு வந்துருச்சு, போட்டு பின்னாடி மாடு வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியா மாடு வந்துட்டே இருக்கு. தயவு செய்து பாதுகாப்பான பகுதியை நோக்கி போங்க. அந்த வரலாம் அந்த வாசப்படியை திறந்து வைங்க. அப்பதான் மாடு எல்லாம் வெளியே போக, இல்லாட்டி ரிட்டர்ன் வருது. அந்த கருப்பு மாட்டு ஓனர் கூப்பிடுங்க. ஓடா தங்கா செல்லன்னு சொல்லி கூப்பிடுங்க. செல்ல பேர் வச்சு கூப்பிடுங்க உங்க மாட்டு. அந்த ரன்வேல யாரும் தொட்ட விடாதீங்க. ரன்வேல இருக்கிற காவல்துறை நண்பர்கள் தயவு செய்து உங்களுக்கு போட்டிருக்கிற பணியே அந்த பணிதான். ரன்வேல யாரும் தொட்ட விடக்கூடாது, அங்க யாரும் நிக்க விடக்கூடாது. ஆபத்து நிறைந்த பகுதி என்பதால் அங்கு யாரும் தேங்க விடாமல் வெளியில அனுப்புங்க. அதே போல இந்த ஆம்புலன்ஸ் எந்நேரமும் காயம்பட்டவர்களை மீட்டு செல்வதற்காக இந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களை தான் சொல்றேன். இந்த இடத்துல நிக்க சுத்தி வாங்க. 1 ஏக்கர் 50 சென்ட் இருக்கு. இந்த பாக்ஸை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கலாம். இங்க நிக்காதீங்க, தயவு செய்து நிக்காதீங்க. காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2 கரம் கூப்பி கூட கேட்டுக்கிறேன். நகர்ந்து போங்க. உங்க பின்னாடி போலீஸ்கார சொல்றாங்கல்ல, உங்க நல்லதுக்காக சொல்றாங்க. போங்க, மாடு ரிட்டர்ன் வருது. 15 வயசு இளைஞர்களே, உங்களுக்கு இங்க வேலை இல்ல. நீங்கள் விளையாடும் விளையாட்டு இது அல்ல. பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்க. உங்க பெற்றவங்க உங்களை நம்பி நிறைய கனவுகளோட ஆசைகளோடு இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்தது உங்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாம வந்திருப்பீங்க. வந்துட்டாலும் பரவாயில்ல, பாதுகாப்பான இடத்துல இருந்து பார்வையை பார்த்துட்டு உங்க இல்லத்தை நோக்கி பாதுகாப்பான போகணும்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்க, உள்ள 13 வயசு பையன் வரேன் பாருங்க. அவனை தம்பி வேணும் வர சொல்லுங்க. தயவு செய்து 18 வயது முடியாத இளம் சிறார்கள் இந்த களத்துக்குள்ளே யாரும் நிக்காதீங்க. பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மா சார்பா கேட்டுக்கொள்கிறோம், காவல்துறை சார்பா கேட்டுக்கொள்கிறோம். தம்பி சீக்கிரம் போங்க, சீக்கிரம் ஓடுங்க. பின்னாடி மாடு வந்துருச்சு பாருங்க. ஒரு மாடு வந்தா எப்படி ஓடுது அப்படி ஓடணும். அங்க பின்னாடி உங்க ஓட்டத்தை 100 பேர் பாக்குறாங்க பாருங்க. வேகம் பத்தல. அருமை, சூப்பர். 4 பேத்துக்கு நன்றி. அந்த மாடு வீரியமா இருக்கு. ஏன்னா அந்த மாட்டுக்கு வெறும் பருத்தி விதை மட்டும் வைக்கல, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி குருணை போட்டு அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கூட அப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. அப்படி வளர்த்திருக்கனால அந்த மாடு வீரியமா இருக்கு. சிக்கிறாதீங்க யாரு. தயவு செய்து இளைஞர்கள் தென்னந்தோப்புக்குள்ள ஜாலி பண்ணாதீங்க, விளையாட்டு காட்டாதீங்க. மாடை பிடிக்கிற நோக்கத்துல மட்டும் இந்த தென்னந்தோப்புக்குள்ள இருங்க. விளையாட்டு சேட்டை விபரீதம் ஆயிடக்கூடாது. உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஒரு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டாதவாறு அனைத்து மாட்டின் உரிமையாளர்களும் கவனமா இருங்க. காவலர்கள் பணியில் இருக்கும் காவல்துறை நண்பர்களும் மிக மிக கவனமா இருங்க. எந்நேரமும் எந்த நிமிஷமும் காளைகள் திரும்பி வரலாம், நம்மளை நோக்கி அட்டாக் பண்ணலாம். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும் விதமா நிக்கணும். அலங்காநல்லூர்ல இந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல நிர்வாகம் சிறப்பான முறையில் பேரிகார்டு போட்டு தடுத்திருக்காங்க. எல்லாமே பொதுமக்கள் நலன் கருதிதான் அந்த செயலை செஞ்சிருக்காங்க. இந்த வருமாறு கீழே படுத்துட்டாரு, ஒரு இளைஞன் படுத்துட்டாங்க, காப்பாத்துங்க. இருந்தாலும் மண் ஓட்டாம எந்திரிச்சு போறேன் பாருங்க. வீரன், அவன் தான் வீரன். வாழ்த்துக்கள் வீரா. பாதுகாப்பான இடத்துல நோக்கி போனேன். மாடு திரும்பது பாருங்க. வெள்ளையன் திரும்பலையா? வெள்ளையா தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? குடி இல்லையா? இந்த செவலக்காரி மாட்டு உரிமையாளர்கள் வந்து அங்க வாங்க. இந்த தென்னந்தோப்புல மாடு அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தயவு செய்து மாட்டின் உரிமையாளர்கள் பொறுப்பு உணர்ந்தவர்கள்
டயர் போட்டுதான் இருக்கு, கொம்புல இழுக்குப்பா. வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க, முன்னாடி போங்க, பாதுகாப்பான இடத்துல நோக்கி போங்க, சீக்கிரம் போங்க. மாடு வந்துருச்சு.